உயிர்ப்பு ஞாயிறு காலை திருப்பலி. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 20, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 9 வரை. இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று இந்த ஆண்டில் நமது திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே இந்த உயிர்ப்பு ஞாயிறை திருப்பயணிகள் என்ற தலைப்போடு ஒப்பிட்டு உங்களோடு இறை சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பயணி என்பவர் புனித ஸ்தலங்களுக்கு பயணிப்பவர். இடம் பொருள் ஏவல் என்று எதை பற்றியும் தெரியாத ஒருவர் புண்ணிய இடங்களுக்கு பயணம் செய்பவர். எனவே ஒரு திருப்பயணி தான் செல்கின்ற இடத்தில் அந்நியப்பட்டவராக, யாரையும் அறியாதவராக, கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில் மட்டுமே அந்த இடத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்ளுகிறார். இயேசு ஒரு மாபெரும் திருப்பயணி. இந்த உலகத்தில் இயேசு ஒரு பயணியாகவே வாழ்ந்தார். இந்த உலகம் ஒரு வேற்று நாடு. நாம் பயணிக்கிறோம். இந்த வேற்று நாட்டில் திருப்பயணம் மேற்கொண்டு நம்முடைய தாய் நாடான விண்ணகம் நோக்கி பயணிக்கிறோம். இந்த உயிர்ப்பு விழா இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்து, இந்த மண்ணகத்தில் பிறந்து, ஒரு பயணியாகவே வாழ்ந்து, தன்னுடைய இலக்கான இறை திருவுளத்தை நிறைவேற்றி உயிர்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். விண்ணகத்தை நோக்கிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவை போல தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியே தன் மண்ணக பயணத்தில் பயணித்து உயிர்ப்பின் மகுடத்தை இயேசு பெற்றுக் கொண்டார். புனித வெள்ளியில் பயணிக்காமல் உயிர்ப்பின் ஞாயிறை திருப்பயணி அடைய முடியாது என்று இயேசுவின் வாழ்வு சித்தரிக்கிறது. இயேசு ஒரு திருப்பயணி. 1. முதலில் இயேசு மனித உரு எடுத்ததே ஒரு திருப்பயணம்தான். இன்கார்னேஷன். யோவான் 3:16. தன் மகன் வழியாகவே நம்மை மீட்க கடவுள் தன் மகனை அனுப்பினார். அனுப்புவது என்பது பயணத்தை குறிக்கிறது. கடவுளிலிருந்து மனிதனாக வந்தது. யோவான் 1:14. வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். கிரேக்க மொழியில் குடிகொண்டார் என்று கொடுக்கப்படவில்லை. மாறாக அதனுடைய மொழிபெயர்ப்பு எஸ்கெனோசென் என்பது வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடாரத்தை அமைத்துக் கொண்டார். கூடாரத்தில் இருப்பவர்கள் பயண நிலையிலேயே இருப்பவர்கள். இறைவனை நோக்கிய பயணத்தில் இலக்கை நிர்ணயித்திருப்பவர்கள். இஸ்ரேல் மக்கள் கூடாரம் அமைத்து தங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணித்தது போல இயேசுவும் நம்மிடையே வந்து கூடாரம் அமைத்து விண்ணை நோக்கிய, உயிர்ப்பை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுகிறார். இயேசு ஒரு பரதேசி போதனையாளராகவே இருந்தார். இடம் விட்டு இடம் சென்று இறையாட்சியை பற்றி போதித்து போய்கொண்டே இருந்தார். கலிலேயா, சமாரியா, தெக்கப்பொலி, கப்பர்நகும், எருசலேம், இப்படி பல இடங்களுக்கு பயணித்தவர். இணையத்தில் இயேசுவின் பயணத்தை பற்றி நான் பார்த்தது, இயேசு தனது பொது வாழ்க்கையில் மொத்தம் 5029 கிலோமீட்டர் நடந்திருக்க கூடும். அதில் ஒரு நாள் மட்டும் அவர் பயணம் செய்தது 32 கிலோமீட்டர் என்று கணிக்கப்படுகிறது. மத்தேயு 8:20. நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நிரந்தரமான இடமே இல்லாதவர், கூடாரத்தில் வந்து குடிகொண்டவர், நிரந்தரமான
இடமே இல்லாதவர்தான். தந்தையினுடைய திருவுளத்துக்கு நிரந்தரமான இடத்தை தன் இதயத்தில் கொடுத்தவர், போதனையில் வெளிக்காட்டியவர், செயலில் அதனை வெளிப்படுத்தியவர். மார்க் 1:35-39. இயேசு யாருக்கும் பிடிகொடுக்கவில்லை. மக்கள் உம்மை தேடுகிறார்கள் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு நாம் மற்ற ஊர்களுக்கும் சென்று இறையாட்சியை அறிவிக்க வேண்டும் என்று சென்றார். யோவான் 14:6. நானே வழியும் உண்மையும் உயிருமாய் இருக்கிறேன், என்னை கடந்து தந்தையிடம் யாரும் செல்வதில்லை என்றார். எனவே இயேசுவே நமது பயணம். நமது உயிர்ப்பை நோக்கிய பயணத்தில் இயேசுவே நமது பயணம். நம்மோடு பயணப்படுபவரும் இயேசுதான், பாதையும் அவர்தான். இயேசு யார் சாப்பிட கூப்பிட்டாலும் அங்கே சென்று விருந்து உண்டார். பரிசேயர், நோயுற்றோர், பாவிகள், மார்த்தா வீடு, சக்கேயு வீடு என்று இயேசுவின் வாழ்வே விருந்து என்று கூட சொல்லலாம். சாப்பிடுவார், இளைப்பாறுவார், ஆனால் அங்கேயே சொகுசாக தங்கிவிட மாட்டார். இறை ஆட்சிதான் அவருடைய இலக்கு. கடவுளுடைய திருவுளமே அவருடைய அன்றாட உணவு. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போலந்து ராபி ஹோஃபெட்ஸ் கெய்ம் என்பவரை பார்க்க ஒரு அமெரிக்க பயணி வந்தார். அவருடைய அறையில் ஒரே ஒரு மேசை, ஒரு நாற்காலி மற்றும் சில புத்தகங்கள் அடுக்கி வைக்க ரேக் ஒன்றும் இருந்தது. இதனை கண்டு அந்த அமெரிக்க பயணி அவரிடம் கேட்டார், எங்கே உங்களுடைய மற்ற பொருட்கள் எல்லாம் என்று. உடனே அந்த ராபி, உன்னுடைய பொருள்கள் எங்கே என்று கேட்க அவர் வியப்போடு, நான் என்ன இங்கேயா தங்கியிருக்கிறேன், நான் ஒரு பயணி என்றார். அப்போது அந்த ராபியும், நானும் ஒரு பயணிதான் என்றார். எனவே இயேசுவை போல நாமும் இந்த உலகத்தில் திருப்பயணம் மேற்கொள்ளுகிறோம். உயிர்ப்பை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி, பாவத்தை விட்டு புண்ணியத்தை நோக்கி பயணிக்கிறோம். சேற்றை விட்டு செந்தாமரையாக மாற பயணிக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம், உயிர்ப்பின் திருப்பயணிகளாக மாறுவதற்கு. ஆமீன்.